பிளான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும். வாரம் நாட்டு கலைஞர்களையும் அவர்கள் தம் வெளிவந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சியினூடாக மக்களாகிய உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது. அந்த வகையில் அண்மையில் வெளியாகி இருக்கக்கூடிய மண்டை பத்திரம் என்னும் திரைப்படத்தினுடைய குழுவினர் தான் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் நடிகரான ஜோய் ஜெகரதன் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய நடிகர் பிரசன்னா இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, சரி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் முதல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, உங்களை பல மக்களுமே ரசித்து பார்த்த இருவர் தான். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை முதல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கு பிரசன்னாண்டா யாரு, ஜெகரதன்டா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துருங்க. நீங்க பகுதியா கதைப்போம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க தெரியா. அந்த சேனல்ல நாங்க சில விஷயங்களை பகுதியாக போட்டு கொண்டு இருந்தாங்க. அது பிறகு டிக்டாக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் எந்தெந்த சமூக வலைத்தளம்ல அங்கங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒரு கணக்கை திறந்து அதனூடாக கொமெடி ஊடாக சில விஷயங்களை நாங்கள் சொல்கிற விஷயத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு படம் எடுத்துனாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துனாங்க, பெரிய படம் எடுத்து தியேட்டரில் கொண்டு ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் அறிமுகமாக இருக்கும். ஓகே, அதாவது தனிப்பட்ட அறிமுகத்தை தாண்டி குழுவிற்கான அறிமுகம் அப்படின்றே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் முதல்ல இந்த குறுந்திரைப்படத்துக்கு இந்த மண்டை பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை ஜோனர்ல இந்த பேர் வச்சிருக்கிறீங்க. ஸோ அந்த பேருக்கான விளக்கம் ஏதாவது இருக்குதா? இது நான் முதல் பேர் வைக்க யோசிக்கிற பேரே ப்ரொமோஷன் செய்ய வேணும், பேரை பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்க வேணும்ன்ற எங்களோட யோசனை. அதை விட இந்த படம் ஒரு கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு டைப், ஒரு காமெடி சயின்ஸ் ஃபிக்ஷன். அப்போ அதனால இது மூளையில நடக்கிற விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னால மண்டபத்திரம் பொருத்தமா இருக்குன்னு வச்சுனாங்க. இதுக்கு முதல் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மொக்கு டீம்னு சொல்லி அப்போ இப்படித்தான் பேர்கள் வைக்கிறது. ஏனண்டா அப்படி வைக்கதான் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு உக்தி. ஓகே, 2K கிட்ட கவரக்கூடிய வகையில் டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லும் பொழுது ஜென்ரலாக நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், ஒருத்தனை கலாய்க்கக்கூடிய வார்த்தைகள் எடுத்து உங்களுடைய பட டைட்டில் வைக்கும் பொழுது அது இன்னொரு வகையில் ப்ரொமோஷனாக இருக்குது. ஸோ அதுக்குமே வாழ்த்துக்கள் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு. அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு சயின்டிஃபிக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி கொண்டு போகும் பொழுது ஈழத்துறையில் பார்க்கும் பொழுது இந்த டெக்னிக்கல் சைட் அப்படின்றது இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருகிற ஒரு துறை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது இந்த படத்தை எப்படி இருந்துச்சு ஃபீல்? ஓகே, இதை நான் சக்சஸா முடிச்சிருவேனா அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டோட எடுத்தீங்களா, அல்லது போனால் உங்களுக்குள்ளேயுமே பல கேள்விகள் எழுப்பட்டதா? இது இந்த கான்செப்ட் கிறிஸ்டோபர் நோலன் ஒரு படம் ஒன்று, இன்செப்ஷன் ஒரு படம் ஒன்று வந்துட்டு. அப்போ அதை அந்த படத்துக்கு நான் அடிக்ட் கனதரம் பார்த்துருப்பேன், 10-15 இடம் பார்த்துருப்பேன். இப்போ பார்த்த இடத்துல எனக்கு அந்த அந்த கரு எனக்கு பிடிச்சிது. நார்மலாக இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு டைம் ட்ராவல் என்ற ஒரு கான்செப்ட் வரும். இது என்னன்னு சொன்னா ஒரு கனவு உலகத்துல போய் ஒரு ஆளோட கனவுல இன்னொரு ஆள் போய் அதுக்குள்ள ஒரு விஷயத்த மாத்துற மாதிரி ஒரு கன்செப்ட். அப்ப அந்த கன்செப்டை மட்டும் அப்படி எடுத்து அதை லோக்கலா எங்களுக்குள்ள யாழ்ப்பாணத்துல அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்தா இப்படி அதை அதுக்குள்ள அப்படி கொண்டு வரலாம்ன்றதை யோசிச்சு வெளிநாட்டுல இன்னொரு ஆள் வார மாதிரி இங்க இருக்கிறார்கள் சேர்ந்து செய்யற மாதிரி அதுக்குள்ள ஒரு இந்த சயின்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரி அப்படி ஒரு விஷயத்த உள்ள கொண்டு லோக்கலா அதை கொண்டு வரணும்னா யோசிச்சது அந்த ஐடியாவை. அதை விட அந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்செப்ஷன்ல பாத்தீங்கன்னா அது நிறைய இருக்கு, அது நிறைய லேயர்ஸ். கனவுக்குள்ள இன்னொரு கனவுக்குள்ள போவாங்க, அதுக்குள்ள இன்னொரு கனவு, டைம், இதில் நிறைய விஷயம். அந்த அளவுக்கு எல்லாம் போகாம அந்த கான்செப்டை மட்டும் அப்படியே எடுத்து தான் கதை எழுதினாங்க. பிரசன்னா, இந்த திரைப்படத்துல நீங்க ஒரு முன்னிலை நாயகனா நடிச்சிருக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்கு அந்த ஃபீல்? மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த படத்துக்கான வரவேற்பு? நல்ல கமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் வாழ்த்துருந்தோம், நல்லா நடிச்சிருக்கோம்னு சொல்லி. எங்களோட சேனல் கூட ஃபாலோ பின்பற்றாக்கள் எங்களை தொடர்ச்சியா எங்களோட நடவடிக்கைகள் எங்களோட வீடியோஸ் பார்த்து கொண்டு வர்றபடியால அவையில் கூட டக்குன்னு உடனே கமெண்ட் பண்றீங்க, உடனே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வாழ்த்திருக்கணும். ஒரு சில நெகட்டிவான கமெண்ட்ஸ்களும் தான் இருக்குது. நெகட்டிவான கமெண்ட்ஸே வேற இல்லைன்னு சொல்ல முடியாது. நெகட்டிவான ஒவ்வொருத்தர் பார்வையும் வித்தியாசமானது. அப்போ சில பேர் எதிர்பார்க்குற விஷயம் அங்கே இல்லாமல் இருக்க அதில் அவையில் ஒரு நெகட்டிவான கமெண்ட் தோணும். அப்படியான விஷயங்களும் சொல்லியிருக்கணும். அதுவும் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஓகே, குறித்த அளவில் பார்க்கும்போது நல்ல வரவேற்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அடுத்த படத்துக்கான ஒரு போஸ்டரையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதை பற்றி கதைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குழு எப்பொழுது நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஸோ இந்த 2 பேருக்குமான ஒரு கொம்போ நிறைய பேராலும் ரசிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கொம்போ. ஸோ இந்த கொம்போ எப்போ சேர்ந்துச்சு?
வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முதல் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சும்மா எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா பகுதியா கதைக்கிறாய், பகுதியா யோசிக்கிறாய், கலாய்க்கிறாய், நல்லா கலாய்க்கிறான்னுவாங்க. அப்ப அதையே சொன்னாங்க, நீ இதே கேமராக்கு முன்னால செய்தின்னு சொன்னா நல்ல வியூஸ் வரும், நல்ல இது வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் இவரும் அதே மாதிரி தான் நல்லா சிரிச்சு கதைச்சு செட்டில் ஒரு பொடியெல்லாம் இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னா இருக்கு அங்க இருக்க. அப்ப அந்த விஷயங்களை நாங்க எங்களுக்குள்ள ஒரு 5 பேருக்குள்ள முடியாம அப்படியே பல பேருக்கு தெரிய வைக்கிற மாதிரி செய்வோம்னு சொல்லி தான் விளையாட்டை தான் தொடங்கினேன். தொடங்கி போக அது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வியூஸ் வர வலிக்கிட்டேன். அப்புறம் அதை அப்படியே தொடர்ச்சியா நாங்க செய்ய வலிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த கமெடி ரீல்ஸ் அப்படின்னும் பொழுது அது ஜென்ரலாக நாங்கள் பேசக்கூடியது ஒரு கண்டென்ட் எடுத்து நாங்கள் அதை பேசிட்டு அதை ஒரு காமெடி ஜோனராக போட்டுருவோம். பட் திரைப்படம் குறுந்திரைப்படம் அப்படின்னு வரும் பொழுது அது ஒரு வித்தியாசமான ஜோனர். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்ஸ் அப்படின்றது வந்து நிறைய போட வேண்டியிருக்கு. ஸோ இந்த ரீல்ஸுக்கும் இந்த படங்கள் திரைப்படங்களுக்கான ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு சொல்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் என்னன்னு சொன்னா ரீல்ஸ் பண்ண டிக்டாக்ல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கூப்பிட்டு படம் வேற டிக்டாக் வேற. நாங்களே வந்து படம் எடுக்க போறோம்னு சொல்லிக்க கன பேர் சொன்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா அதில் ஒரு கேமரா வச்சுட்டு நின்று காய்ச்சிட்டு போற விஷயம் இல்லை, கன விஷயங்கள் இருக்குது, டெக்னிக்கல் விஷயங்கள் நிறைய பார்க்கணும், சும்மா எடுத்துட்டு போயிடலான்னு சொன்னாங்க. நான் உண்மையில ஒத்துக்கொள்றேன். என்னன்னு சொன்னா சும்மா நார்மலா ஒரு வீடியோ டிக்டாக்ல வீடியோ எடுத்துட்டு போற மாதிரி விஷயம் இல்லை, நிறைய பார்க்கணும். அப்புறம் அந்த நேரத்துல என்ன யோசிச்சாங்கன்னு சொன்னா, சரி நம்ம டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்ச ஆக்களை நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லித்தான் நிவேனன்னு சொல்லி அவரை சேர்த்துனாங்க. அது மாதிரி நெவிலன்னு சொல்லி கேமராமேன், அவரை அங்கே கேமரா சினிமாட்டோகிராஃபி தொடர்ச்சி அங்கே எல்லா படத்துக்குமே அவரான் செய்கிறவர், அவரை சேர்த்துனாங்க. அப்படி அதை மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்ச ஆக்களை வந்து நாங்கள் அதை மாதிரி நம்ம ஓடிபின்ற ஒரு படம் எடுத்துனாங்க, முழு நிலத்தில் படம் எடுத்துனாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்ச அரவிந்தன் சொல்லி வந்து அவரையும் நாங்கள் உள்ள கொண்டு வந்தாங்க. என்னன்னு சொன்னால் அந்த நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும், சரியா ப்ராப்பராக படம் எடுக்கணும். அப்போ அப்படி எடுக்க எங்களுக்கு தெரிய வருது, ரைட்டு இப்படித்தான் கனகன விஷயங்களுக்குள்ள பார்க்க வேணும்னு சொல்லி. இப்போ டிக்டாக்ல இருக்கிறாக்களை கொண்டு வந்து நாங்கள் ஆடிஷன் சொல்லி வைக்க பார்த்தீங்கன்னா படத்துக்கு உடைய வேலையெல்லாம் அங்கே நடக்காது. டப் மேட்ச் மாதிரி ஒரு வாய்ஸுக்கு இது கொடுக்கறதுக்கும் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அந்த அந்த எமோஷனை உள்ளே கொண்டு வரதுக்கும், காமெடியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சீரியஸான விஷயமா இருக்கலாம், எமோஷனை வெளியே கொண்டு வரதுக்கும் நிறைய வேலை செய்வோம், சும்மா செய்துட்டு போகிற விஷயமே இல்லை. அப்போ அதுக்கு வந்து நாங்கள் நிறைய தயார்படுத்தல் செய்யினாங்க, அங்கே நிறைய மனத்திறக்கணக்காக நாங்களே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அது மாதிரி டெக்னிக்கல் விஷயம் நாங்களே படிக்கணும் பண்ணி யோசிச்சாங்க, எடிட்டிங்காக இருக்கலாம், கேமராவாக இருக்கலாம், லைட்டிங்காக இருக்கலாம், அப்படி எல்லா விஷயமே வந்து நாங்களே படிக்கணும் பண்ணி யோசிச்சு அது மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு, இப்போ கமலண்ணா அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், கமலண்ணாவிட்ட போய் நாங்கள் கேட்போம், அட்வைஸ் கேட்போம், என்ன செய்யலாம். அப்படி வந்து கேட்டு தெரிஞ்சு படிச்சு கொண்டு தான் படம் எடுக்க வலிக்கிட்டான். சரி பிரசன்னா, டிரெக்டர் உங்களோட நண்பன், நீண்ட கால நண்பன் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல டிரெக்டர் எப்படி இருப்பாரு, நண்பனா இருப்பாரா அல்லது போனால்? இல்ல, அது எங்களுக்கு வந்து அந்த லிமிட் தெரியும். இப்ப நட்பு வந்து வேற, நட்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலை என்று போவிக்க அங்க டிரெக்டர் ஆக்டர் டிரெக்டர் வேலையை பார்க்க அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கு அவர் ஃப்ரீடம் தரணும். அதே நேரத்தில் 2 பேருக்கு இடையிலான ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. நான் வந்து அவர்கிட்ட வேலைக்குள்ள பாயக்கூடாது, அவர் வந்து இந்த வேலைக்குள்ள டிரெக்டரா அவர் இந்த வேலைக்குள்ள தலையிடலாம், ஒரு நண்பனா இந்த வேலைக்குள்ள தலையிடக்கூடாது. அதே மாதிரி நானும் வந்து ஒரு ஆக்டரா எனக்கு தோன்ற விஷயத்த டிரெக்டருக்கு சொல்ல முடியும், நண்பனா அவர்கிட்ட வேலைக்குள்ள நான் தலையிடக்கூடாது. அந்த லிமிட் தெரிஞ்சதால எங்க 2 பேருக்கு இடையில வந்து சுமூகமா டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. பிணக்குகள் வர்ற டைம்ல கூட நாங்க கதைச்சு பேசி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர்றதாலதான் எங்களால நீண்ட காலத்துக்கு பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி ஒரு நட்பு இருந்தால் போதும் என்ன, அதாவது சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. சரி ஜோய் ஜெகரதன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஆக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, டிரெக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ 2 தோணியில் கால் வச்சுட்டு இந்த திரைப்படத்தில் நீங்கள் போயிருக்கிறீங்க, இப்படி கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? கஷ்டமா இல்லாமல் இருந்தது காரணம் வந்து எடிட்டர் வந்து அசோசியேட் டிரெக்டராக வேலை செய்தோன்னா எடிட்டர் நிவேன் அடுத்த வருவேன். இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட டிரெக்டர் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே அவர் செய்வார். நான் வந்து கேமராக்கு முன்னால் நிற்க அவர் பார்ப்பார், லைட்டை பார்ப்பார், மற்ற கேமரா என்னென்று மூவ் பண்ணணுன்ற விஷயம் எல்லாத்தையும் பார்ப்பார், எமோஷன்ஸ்லேருந்து எல்லாம் பார்ப்பார். அதனால வந்து எனக்கு அந்த இது இருக்கையில வந்து பார்த்து உன்னிப்பாக பார்க்கணும்னு சொல்லி இது இருக்கேன். அவன் பொறுப்பு நம்பி அவையிலே விட்டுலாம், நெவில்கிட்டே நிவேன்கிட்டே நான் நம்பி விட்டுருவேன். அப்போ அவங்க வந்து அந்த விஷயத்த பார்ப்பேன் சரியா இருக்கான்னு சொல்லி. இப்போ நான் வந்து வசனங்கள் சரியா வந்திருக்குதா, எமோஷன் சரியா வந்திருக்கா, சீனுக்கு தேவையான விஷயங்கள் வந்திருக்கா, அந்த விஷயத்த மட்டும் பார்ப்பேன். அப்போ அதனால வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருந்தபடியினால
எனக்கு வந்து அது அதாவது அப்துல் ரஹ்மான் சொல்லி அவரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரை செஞ்சவர். அவருமே வந்து அங்கே எல்லாமே போய் எல்லா விஷயத்தையுமே பார்த்து அரேஞ்ச் பண்ணுறபடினால அது எனக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே சரி, இந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்க ஆர்டிஸ்ட வெளியில இருந்த நீங்க இந்த படத்துக்காக காஸ்டிங் பண்ணி உள்ள கொண்டு வந்தீங்களா, அல்லது போனால் உங்களுடைய குழுவில் இருக்கிறவர்களே இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்களா? வெளியே இருக்கிறார்களும் கொண்டு வந்தாங்க, மற்றது குழுவில் இருக்கிறார்களும் குழுவில் இருக்கிறார்களும் நடிச்சிருக்கிறோம். வெளியே இருந்தும் கதிர்சினி வருவாங்க, அவங்க வெளியே இருந்து வந்தாங்க. அதே மாதிரி மனோஜ் என்ற ஒரு சார் ஒரு ஆள், அவர் இங்கிலீஷ் சார் ஒரு ஆள், அவரும் வந்து நாங்கள் வெளியே இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. இது வந்து நான் கேரக்டர்ஸ் இப்போ நான் எழுதியக்கே வந்து நார்மலாக வந்து இப்படி எழுதியக்க ஒரு இந்த நாளுன்னு சொல்லி நான் முடிவெடுத்துருவேன். அப்போ எடுக்க வந்து எங்கள் டீமுக்குள்ளேயே அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துடும். பிறகு வந்து பார்த்தா வேறு வேறு கேரக்டர்ஸுக்கு யோசிச்சு பார்க்க அதுக்கு எங்கள் டீமில் இருக்கிறாங்களே தவிர வேறு யாராவது வந்தானே எல்லாம் வந்து யோசிக்க வெளியே இருந்து கூப்பிடுவோம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்களோட டீமை விட்டு வெளியே போக மாட்டீங்க, டீமுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், சரி அந்த கரெக்டருக்கு அந்த ஆள் பொருந்துமென்னா மட்டும் எடுப்போம். இப்போ நாங்கள் இப்போ இன்னொன்று படம் எடுத்துக்கிறோம், அதில் இவரே இல்லை. அப்போ என்னென்னு சொன்னால், நான் இவரை இல்லை வேறு ஆக்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் இவருக்கு சொன்னால் வந்து இந்த இது வந்து இதுக்கு பொருந்தா சரியாக வராது, அதனால வந்து இந்த கேரக்டர்ஸ் சரி அவரை மாதிரி சொன்னவர், இதுக்கு வந்து நான் சரி வர மாட்டேன், நான் என்ன சரி வரா, என்னை விட இந்த ஆக்கள் சரியாக இருக்கும், நீ அவங்கள கேட்டுட்டேன்னு சொல்லி இவர் சொன்னார். அப்போ அதனால வந்து நாங்கள் அப்படித்தான் நாங்கள் மீனை பார்க்கோம், அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு யார் தேவைன்றதை வச்சு தான் நாங்கள் முடிவெடுத்து ஆக்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு புரிதல் இருந்தாலே போதும் இல்லையா? ஸோ ஒரு டீமாக சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. சரி, இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரு நடிகராக நடிக்கும் பொழுது இந்த ஒரு சீன் எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சீன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தே தீரும். ஸோ அப்படி ஏதாவது சீன் உங்களுக்கு இருக்குதா? நைட் ஒரு பார்ட்டி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன் எடுக்க தான் கொஞ்சம் ஐயோ இந்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் லேட் ஆயிட்டுது, நைட் 2 மணி அப்படி ஆயிட்டுது. கொஞ்சம் எல்லாருக்குமே பேட்டரி டவுன் ஆயிட்டுது. ரீடேக்குகளும் கொஞ்சம் போவைக்க கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மிட் நைட்டுக்கு பிறகு போற சீன்ஸ்ல வந்து கொஞ்சம் நம்ம மென்டலி பிசிக்கலி கொஞ்சம் டவுன் ஆகும். அந்த மாதிரியான டைம்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மிச்சப்படி எங்களை எல்லாம் நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கிறபடியால மற்ற எங்க டீமோட கூட வந்து பயணிக்கிறாக்கள் கூட அந்த எங்களோட வந்து இலகுவா பழகக்கூடிய ஆக்களா இருக்குங்க. அப்ப அதனால வந்து எங்களுக்கு அந்த லொகேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பெரிய கஷ்டமா இருக்கிறது இல்லை, சுவாரஸ்யமா கலகலப்பா போய்கிட்டு இருக்கும். ஓகே, அப்படியே வந்துட்டு இந்த மிட் நைட் சீன் தான் உங்களால் மறக்க இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஜோய் ஜெகரதன், உங்களுக்கு அதாவது வந்து இத்தனை நடிகர்ல இந்த ஒரு சீன்ல இவங்கிட்ட இருந்து இந்த ஆக்டிங் வாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னா எந்த சீனை சொல்லுவீங்க? மனோஜ் சார்ன்னு சொல்லி அவர் தான். அது வந்து என்னன்னு சொன்னா அவர்லையும் ஃபுல்லாக சொல்லி, ஏன்னா விடிய வந்து நாங்கள் 6 மணிக்கு தொடங்கினாங்க ஷூட். நாங்கள் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக எடுத்து முடிக்கிறாரு. விடிய 6 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் விடிய அப்புறம் 5 மணிக்கு முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாளும் எடுத்துனாங்க. விடிய வந்து 8 மணி தொடங்கி பின்னேற 4 மணி வரைக்கும் போனார். அப்போ அந்த மிட் நைட் டைம் தான் இவர் சொல்கிற அதே டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் வந்து சொல்கிறோம். அவர் அந்த சரியா டயலாக் சில பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்கு. அவர் ஏதோ தண்டாக்கு வர்ற இதுக்கு சொன்னார். நாங்கள் பார்த்தோம், சரி அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம்னு சொல்லி எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்து கொண்டு போய் எல்லாம் எடிட் பண்ணிட்டு அவரு காட்டேக்கு தான் சொல்லிட்டு இதெல்லாம் நான் கதைச்சு நானும் கேட்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவரே ஏலாது. ஆனா ஏதோ மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன படம் ஜிகிருதண்டாவில் அவரை வச்சு எடுக்கிற மாதிரி ஜிகிருதண்டாவில் பொபி சிம்மா வச்சு சித்தார்த் எடுக்கிற மாதிரி நாங்க எடுத்துட்டோம். அப்படி ஓகே, கடின உழைப்பு உங்களுடைய அவுட்புட்ல தெரியுது. கண்டிப்பாக இத்தனை நாள் அதாவது நித்திரை இல்லாமல் இப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கிறீங்க. சரி, இந்த திரைப்படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் யாரு? நீங்க உங்களுடைய ஓன் பட்ஜெட்டா அல்லது போனால் வந்து செப்பரேட்டா நீங்கள் இதுக்காக ப்ரொடியூசரை நீங்க அணுகினீங்களா? நான் ஓன் பட்ஜெட் தான். எங்களோட ப்ரொடக்ஷன்ல இருந்த பட்ஜெட் வச்சு நாங்க செய்தது தான். என்னென்னு சொன்னால் ப்ரொடியூசர்ஸ் என்ன நினைக்கிறாங்க தெரியா. இருந்தாலும் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் சில கதைகளை சொல்ல போய்க்க வந்து பார்த்தா அவங்களுடைய ரசனை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் பழைய ஸ்டைலாக இருக்கும். நாங்கள் கதை சொல்லுவாங்க, இதை மாற்றுங்கன்னுவாங்க. அப்போ அது எங்களுக்கு சில சரியாக வார இல்லை. நாங்கள் யோசிக்கிற மாதிரி எடுக்கணும்னு யோசிக்கிறபடினால ப்ரொடியூசர்ஸை நாடுறதும் சரியாக குறைவு. நாடி போய் சொல்லியும் சரி வரையில்லை. நான் கணவர்கிட்ட போயில 1-2 பேர்கிட்ட கதை சொல்லி பார்த்து
பார்த்தா அவங்களோட ரசனை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த வானத்தை போல அந்த காலத்து டைப்பா இருக்கு. அப்ப அதுக்கு வந்து அப்படி படம் எடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த அந்த டைப்ல. கொஞ்சம் மாடர்ன் சினிமா எடுக்கணும்னு யோசிக்க அப்ப நான் பார்த்தோம் பேசாம ப்ரொடியூசர் போய் நீ இப்படி இல்லாமதுன்றதுக்கு நாங்க பேசாம எங்கட ஹாஸ்டல் எடுத்துட்டு போகும்போது தான் எடுத்துக்கொண்டிருக்கோம். மற்றதுங்களை தலையீடு இல்லாம இப்ப நாங்க இப்ப அடுத்தடுத்ததாகவும் சில படங்கள் எடுக்கிற இதுல இருக்கிறோம். அப்ப அப்படியானதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் தேவைப்படுது. அப்ப அவையில் வந்து நாங்க வேற ப்ரொடியூசரோட நாங்க இணைஞ்சு செயற்பட மாட்டோம். இல்லை இப்ப எங்களோட ப்ரொடக்ஷன் கிட்டே ஓனா ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்படி இருந்து நாங்க வேற ப்ரொடக்ஷன் கம்பெனியோட நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ண தயாராயிருக்கோம். ஆனா அவங்க எங்களுக்கான சுதந்திரம் தர்றதுக்கும் அவங்களோட தலையிட குறைச்சு கொள்றதுக்குரிய விஷயங்கள் செஞ்சு கொள்வாங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, அதாவது எங்களோட கதை கருவுல மாற்றங்களை செய்யறது, எங்களோட நடிகர் தேர்வுல மாற்றங்களை செய்யறது, அப்படியான விஷயங்கள் அவங்க தலையிடாம எங்களோட வேலைக்குரிய சுதந்திரத்தை அவங்க தந்து கொண்டு அதுக்கு அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் சைடுக்குரிய வேலையில செய்யறது தயாரா இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க அவங்களோட சேர்ந்து அடுத்த ப்ரொஜெக்டுகளை பயணிக்கிறதுக்கும் தயாரா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருக்க ஒரு 2-3 ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அவுட்புட்டை பார்த்துட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு? ஏதாவது கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது திரும்ப அடுத்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மாதிரி கதைச்சிருந்தாங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் கதை கேட்கல. ஆனால் இப்போ வேற ஆக்கள் எடுத்து சும்மா கதைப்பாங்க. நாங்களோட முழுநில திரைப்படம் எடுத்துனாங்க. அது வந்து நிறைய பேர் எடுத்து வெளிநாடுகளில் லண்டன்ல ஜெர்மனியில மற்றது கனடாவில் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி தந்தாங்க. தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணி அவங்க தங்களுக்கு லாபம் எடுக்காம தான் தந்துருந்தாங்க. அப்போ அப்படியும் சில பேர் அப்படியும் செய்வாங்க. சில பேர் முன் வந்து எங்களை செய்கிறார்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். ப்ரொடக்ஷன் சொல்லி போய்க்காம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பிரச்சனைனா அவங்களோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. அவங்க பிடிக்கிற படங்களோட டைப்புகள் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலை. அவங்க டேஸ்ட் ஆகுது, அவங்க அப்படி தான் கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியும் அது போய்க்க வழியே அந்த கிரிஞ்சன்னு சொல்லுவாங்க. கிரிஞ்சன்னு சிம்பிளாக போமன் அடிச்சுட்டு போவாங்க, கிரிஞ்சா இருக்குன்னு போவாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் எதிர்பார்க்குற வந்து ஒரு கிட்டத்தட்ட யதார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி யோசிச்சு தான் நாங்கள் இதுதான்ற இது வந்து வானத்தை போல சூரிய வம்சம் அந்த டைப்ல இது வருது. இப்போ சும்மா நார்மலா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சொல்லி கொடுக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில வேலை சொல்லுவாங்க இதை மாத்துங்க அதை மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ரொடக்ஷன் இல்லாம அதுலயே சொல்லுவாங்க இது கொஞ்சம் ஸ்டைலாக காய்ச்சிருக்கலாம்ன்னுவாங்க. அப்புறம் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் நான் நீங்கள் எப்படி அப்படி காய்க்கணும்னா நாங்கள் யோசிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக டப்பிங் செய்திருக்கலாம் பண்ணுவாங்க. இப்போ அது எங்களுக்கு சரி வரல. அதனால நாங்கள் பார்த்தோம் நாங்களே எடுப்போம்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த நிலைமை இனி வரும் காலங்களில் மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி சார்பாக கேட்டுக்கொண்டு, ஜோய் ஜெகரதனுடைய அடுத்த ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய இனத்தினுடைய வழியை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்த போகின்ற ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது டைட்டிலே எங்களுடைய ரீசெண்டாக அண்மையில் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செம்மணி பற்றிய ஒரு தலைப்பாகத்தான் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்ல இயலுமா? இது வந்து செம்மணி 96 தான் டைட்டில். அப்போ அது வந்து 96ஆம் ஆண்டு நடந்த ஒரு கதை வச்சுத்தான். அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அப்போ அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தனாங்கன்ற விஷயம். அப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த 2000 ஆண்டுகள் மட்டும் வந்து எனக்கு ஞாபகங்கள் இருக்கு அந்த டைம்ல என்னென்ன நடந்த விஷயங்கள். அப்போ அதுகளையும் உள்வாங்கி அது என்ன மாதிரியான வாழ்க்கை முறை ஒன்று இருந்தது. அதில் வந்து இது என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தது, எங்களோட கல்வியை பார்த்து பயந்தாங்கன்ற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தை இந்த வாழ்வியலை உள்ளுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்குள்ள வந்து வெறுமனே சோகமான விஷயங்களை மட்டும் நாங்கள் காட்ட ட்ரை பண்ணல, சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் காட்டித்தான் இந்த வழியையும் சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் வித்தியாசமான ஒரு முறை. கிட்டத்தட்ட மாரி செல்வராஜ் பாலாட படங்கள்ல பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜொல்லியா வந்து அப்படி செகண்ட் ஹாஃப் தான் அப்படி ஒரு மாதிரி மாறும். அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அதே டைப்லாம் ட்ரை பண்ணிக்கிறோம். மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் நம்புகிறோம், பார்ப்போம். அதான் நானும் கேட்க வந்தேன். அதாவது வந்து ஜெகரதனுடைய படைப்புகள் அத்தனையுமே ஒரு நகைச்சுவை கலந்திருக்கும். இதை ஒரு இனத்தினுடைய வழியை எவ்வாறு ஒரு நகைச்சுவையோட சொல்ல போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு முன்னாடியே நீங்கள் பதிலையுமே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக இந்த படைப்புமே மக்கள் மத்தியில் ஒரு சிறந்த வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இந்த திரைப்படத்தை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது நிறைய அச்சுறுத்தல்களுக்கு நீங்கள் உள்ளாக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா இவ்வளவு காலத்தில்? இதுவரைக்கும் இன்னும் அப்படி ஒன்றும் வரையில்லை. ஆனால் சும்மா அடுத்தடுத்து அச்சுறுத்தல் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து காய்ச்சல் இருந்தாங்க.
கவனம், இது சரியான சென்சிட்டிவான டாபிக், கவனமாக செய்ய வேணும், பிள்ளையா காட்டிடக்கூடாது, எதுவுமே பிள்ளையா காட்டிடக்கூடாது, கவனமாக பாரு, 4 பேர் காட்டு, சரியா பார்த்து ரிலீஸ் பண்ணு சொல்லி கணவர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. விடியலேருந்து கணவர் எடுத்துருந்தாங்க. பிள்ளையா காட்டிடக்கூடாது, அங்கேயுமே சரியா இருக்கும், மற்ற நீங்க விளையாடுற மாதிரி பாடி விட்டு விளையாடிடாதீங்கலாம் சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து ஒரு காமெடி இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அதோட சேர்த்து எங்களோட வெளியே காட்டுங்க சரியா இருக்கும்னு நான் நினைச்சேன். அப்படிதான் ட்ரை பண்ணிக்கிறேன், பார்ப்போம். இப்போ ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வை பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு டிக்டாக்லேயோ சரி, ரீல்ஸ்லேயோ சரி போடும் பொழுது உங்களுக்கு அந்த வரவேற்போ சரி, அல்லது போனால் விமர்சனங்களோ எப்படி இருந்துச்சு? விமர்சனங்கள் வந்து ஆரம்ப காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்து. இப்போ நான் படம் எடுக்க போகிறோம்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றதை விட இப்போ கூட வந்து தெரிஞ்ச ஆக்கலைன்னு சொல்லுவாங்க, இது சும்மா விளையாட்டுல சும்மா எடுத்துட்டு போற விஷயம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் உண்மை இருக்குதான், அது சும்மா விளையாட்டா எடுக்கிற இல்லை. ஆனால் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று கொண்டு எடுத்து ரிலீஸ் பண்ணி நல்ல வரவேற்பும் கிடைச்சது. இங்கே வந்து யாழ்ப்பாணத்திலே 10 ஷோ ஓடினாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினாங்க, போட்ட காசையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் வந்து ஒரு பாடம் தான். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட சினிமா வந்து ஒரு படத்துலயோ 2 படத்துல வளர்ற விஷயம் இல்லை. இது வந்து என்ன மாதிரி எங்களை மாதிரி வேற குழுக்கள் எல்லாருமே சேர்ந்து நல்ல படங்கள் எடுக்க வழி கிடைக்குதான் இந்த இண்டஸ்ட்ரியே வளரும். அப்ப அதுக்குரிய வேலையை தான் நாங்க பொறுப்பா செய்யணும்னு யோசிக்கிறோம். இதே மாதிரி மற்ற குழுவினராக இருக்கலாம், மற்ற டிரெக்டர்ஸா இருக்கலாம், நாங்களும் மற்ற டீம்ல வேலை செய்யறாங்க, இந்த டீம்ல இருந்து மற்ற டீம்ல வேலை செய்யறாங்க, அது மாதிரி மற்ற டீம்ல இருந்து வருவாங்க. அப்ப இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியை ஃபுல்லா வளரணும், இல்லாட்டி எங்களுடைய ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள ஆக்கள் நிறைய பேரை கொண்டு வரணும்னு சொன்னா நாங்கள் வந்து சரி தரமான படத்தை தொடர்ந்து எடுத்துன்னு வந்தோம்னா அப்படி மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குதோ அதை மாதிரி எங்களோட சினிமாவுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கணும்ன்ற எங்களோட ஆசை. அதை வந்து எல்லாருமா சேர்ந்து செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். சரி, இந்த நிகழ்ச்சியினூடாக இனி வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்காக இருக்கட்டும் சரி, இந்த ஈழ சினிமாவில் காலடி எடுத்து வைக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக இருக்கட்டும் சரி, உங்களுடைய ஒரு ஷோர்ட்டான அறிவுரை அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவேன்? அறிவுரைன்னா நான் கவனிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூட இதுக்குள்ள வந்து புதுசாக வாராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து நான் அந்த டிசிப்ளின் சொல்ற வந்து என்னடா இன்றைக்கு ஒரு படம் பண்ணா இன்னும் 2 மாசம் கழிச்சு இன்னொரு விஷயம் ஒன்று செய்ய வேணும், இல்லாட்டி கடைசி போனை வச்சா ஏதாவது சின்ன ஷார்ட் ஃபிலிமோ செய்ய வேணும், அந்த ஒரு மெனப்பானோன்னு இல்லை. நான் வந்துட்டோம், கூப்பிட்டா போய் நடிப்போம், இல்லாட்டி நான் பேசாமல் அப்படி இருந்துடும். அப்படி இல்லாமல் எங்களால் முடிஞ்ச 4-5 பேரை சேர்த்து எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன படைப்புகளை செய்து அந்த ஒரு தனி முகத்துக்கும் வந்து ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கும். அப்படி உருவாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நாளைக்கு அவர் ஒரு படம் நடிக்க வந்து அதுக்குரிய ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து பார்க்கறதுக்கு இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இல்லாமல் இந்த சொந்தக்காரன் இல்லாமல் எங்கள்கிட்ட முகம் தெரியாத ஆக்கள் எங்கள்கிட்ட வந்து போகணும்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சோன்னே இருக்கணும், தொடர்ச்சியில் ப்ராக்டிஸில் இருக்கணும். அப்போ அதுக்குரிய வேலை செய்ய வேணும்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இன்றும் கூட இணைந்து கொண்டு பல சுவாரஸ்யமான விடயங்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்ராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Grant.